படிக்க வச்சு 5வது 11th முடிச்சு 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு அப்புறம் ஒய்எம்சி காலேஜுக்கு போய் இங்கே 36 வருஷம் ஆசிரியராக இருந்து நான் ஓய்வு பெற்றேன். என் தந்தை சாவர வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார், கதையை தோண்டு சாமியார்க்கு சொல்லு, யார் பாடு, அவர் அச்சிஸ்டவர் கதையை தோண்ட சொல்லுப்பா, சொன்னியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அவரும் அச்சிஸ்டவர்னு சொல்லியே அவரும் தன்னுடைய பயணத்தை எங்கள் வீட்டு ஓப்பனில் முடிச்சிட்டார். ஏற்கனவே இந்த பூமி விரைவாக எங்கள் அப்பா ஆசைப்பட்டது போல் அவருக்கு விரைவாக புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். சாவர வரைக்கும் அச்சிஸ்டவர் தான் சொல்லிட்டு இருப்பார். தாமஸ் டப்பிங் பேர் மொத்தம் 4 பேர் பிள்ளைங்க இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. ஒருத்தர் தாமஸ் டப்பிங் வச்சுருக்கிற பேர், இன்னொரு பையனுக்கு மைக்கேல் டப்பிங், 2 பேர் டபிசங்கர் பேர் வச்சுருக்கிறோம். அடுத்தது இப்போ ஜான் பீட்டர் சார் சொன்னது போல் ஒரு சாட்சி நான் ஒரு சுருக்கமாக சொல்லணும். நான் இப்போ நிற்கிறதுக்கே டபிசங்களுடைய புதுமை தான். என்னுடைய இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் இடையில அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். 90ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நான் மரணத்தை நோக்கி நெருக்கிட்டு இருந்தேன். ரத்தமாக வாங்கி எடுத்துருக்கேன் ஓபிஏஜில். நான் மனைவிட்ட சொல்கிறேன், என்னுடைய கதை முடிய போகுது, இதுமாரி நீ பேசணும், அது பிள்ளைங்களை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். 24ஆம் தேதி வீட்டில் டபிசங்கர் படம் வச்சுருக்கிறேன். அதிகாலையில் அவரை பார்த்து வேண்டிக்கிறேன். பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ள 2 பேரும் என்னை தூக்கிட்டு போனாங்க. அப்போது 23ஆம் தேதி டிசம்பர் மாதம். என்னால் நடக்க முடியாது, அவ்வளோ சீரியஸாக இருந்தேன். அதிகாலையில் டபிசங்கர் படத்தை பார்த்து, நீங்கள் உங்கள் உண்மை கூடிய மைக்கேல் டிரைவருடைய பிள்ளை 14 பேர், அதில் நான் 11ஆம் போது தாமஸும் பேர் வச்சார். என் சேப்டர் க்ளோஸ். இன்றைக்கு என் வீடு இழவு வீடு மாதிரி இருக்க போகுது. எல்லார் வீட்டில் கிறிஸ்மஸ் இருக்க போகுது, என் வீட்டில் கிறிஸ்மஸ் இல்லை, நான் தான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு உடம்பு நடுக்கம் சிவரிங் மாதிரி வந்து எழுந்துரு, இப்படியே இருந்தால் ஒன்று பிடிச்ச பீட ஒழியாது அப்படின்னு உள்ளுணர்வு எதோ சொல்கிற மாதிரி நினைச்சேன். உடனே எழுந்துருச்சு. 24ஆம் தேதி அதிகாலையில் 90ஆம் வருஷம் எல்லா வேலையும் செய்தேன். இந்த தறிவாதர் வீட்டுக்கு தான் தண்ணி வர ஊப்பில் இல்லை. அங்கே போய் 3 குடமாக எடுத்துன்னு வரேன். எப்படி இந்த பலம் வந்தது? நேற்று பாத்ரூமுக்கு போக முடியல, 2 பேர் தூக்கிட்டு போனாங்க. இந்த டபிசங்கர் நோக்கி ஜெபிச்ச உடனே எழுந்துரு, இப்படியே இருந்தால் ஒன்று பிடிச்ச பீட ஒழியாதுன்னு சொன்னார். இந்த அசுர பலம் எங்கேருந்து வந்தது? டாக்டர்கிட்ட போகல, மாத்திரை மருந்து சாப்பிடல, ரத்தமாக வாண்டி எடுக்கிறேன். அதிலிருந்து அப்புறம் ராஜு கிறிஸ்மஸுக்கு வந்தோம். அப்புறம் வழக்கம் போல் அப்போ இருக்கிற இந்த சாப்பிடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு சில சலுகைகள் இருக்குது. இதை தூக்கி எட்ட வை, இனிமேல் எனக்கு தேவையில்லை, சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவோம், சைடெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு 17 வருஷம் 90ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நைட், அதிலிருந்து 2006 என்னுடைய பெரிய மகன் இறக்குற வரைக்கும் 17 வருஷம் ஆசிரியருக்கு தெரியும். வரைக்கும் நாங்கள் டூருக்கு போவோம், அந்த இதுக்கு போவோம், கோட்டை குப்பத்துக்கு. எல்லோரும் தாமஸ் இப்படிலாம் சாப்பிட்டியப்பா, ஒரு ஒயின் சாப்பிட்டுப்பான்னு ஜெயச்சந்திரவாதர் இவங்க தஸ்மார்வாதர் அப்துல் கிளாஸ் எல்லாம் தெரிஞ்சுவாங்க. அந்த 17 வருஷம் அப்படியே வைராக்கியமாக இருக்குது. அந்த புதுமை, அந்த வில் பவர் எங்கிருந்து வந்தது? டாக்டர்கிட்ட போகல, மாத்திரை மருந்துல ஒரே ஒரு நொடியில் மீட்கப்பட்ட, ஒரே ஒரு நொடியில் ரட்சிக்கப்பட்ட அது அச்சிஸ்டர் தாமஸ் அந்த புதுமையினால் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலையில் 90ஆம் வருஷம் இன்றைக்கு உயிரோ இருக்கிறதுக்கு அதுதான் சாட்சி. அவர் தான் சாட்சி. எங்கள் அப்பா மரண பரியந்தம் அவர் புனிதர் 25 வருஷம் அப்பா இருந்தாங்க. ஓப்பில் எனக்கு முன்னாடி பிறந்த 10 பேர் பிறந்தாங்க. நான் மட்டும்தான் போய் மொத்தம் நான் 14 பேர் எங்களுக்கு. அதனால் எங்கள் அப்பா ஆசைப்படி கடவுளுடைய அருளால் அவருக்கு விரைவாக அருளால் பட்டமும் புனித பட்டமும் கிடைக்கும்படியாக வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்தி வாய்ப்புக்கு இடம் பெறுகிறேன். வணக்கம்.